பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம விருந்தினர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும்போது கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு இலக்கை அடையறதுக்கு அவங்க என்ன மாதிரியான போராட்டங்களை சந்திக்கிறாங்க, சவால்களை சந்திக்கிறாங்க, அதை மீறி ஃபோக்கஸ்டாக இருந்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றதான் பெரிய விஷயம். இன்றைக்கி நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, தீபம் குளோபல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட மேனேஜிங் ட்ரஸ்டி திரு ஸ்ரீராம் முரளிதரன் வந்திருக்காரு. அவரை சந்திக்கலாம் வாங்க. நீங்கள் இந்த சோஷியல் சர்வீஸ் ஃபீல்டில் வரத்துக்கு என்ன காரணம்? எப்போத்துலேருந்து உங்களோட இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது? 98ல் ஜஸ்ட் ஒரு தாட் ப்ராசஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசின்னு இருக்கும்போது எஜுகேஷன் ஒன்று தான் ஃபண்டமெண்டல். மை ஃபாதர் வாஸ் நாட் தேர். ஸோ இது மாதிரி எஜுகேஷன் கொடுத்தோன்னா இதில் டெஃபினட்டாக அதுதான் பெரிய வரமாக இருக்கும் இந்த எதிர்காலத்துக்குன்னு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் நான் சம்பாதிக்க ஆரம்பித்த டைம். சரி, ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, வீட்டுக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி ஒரு 10 குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ தான். உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வரதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் சமூக சேவையில் ஈடுபட்டிருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு 98ல். ஓகே, நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ சோஷியல் சர்வீஸ் எடுத்துக்கிட்டால் அது ஒரு ப்ராட் டேர்மாக இருக்குது. நிறைய பேர் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், என்ன மாதிரியான சர்வீசஸ் பண்ணிட்டுருக்கீங்க? சரி, நிறையா போய் பார்த்தேன். அண்டர் ப்ரிவிலேஜ், ஹேண்டிகேப்ட், அவங்க எல்லாம் கடைசியில் என்னென்னா ஜீரோயின் பண்ணது எஜுகேஷன் அப்படின்ற ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் ரிசோர்ஸஸ் போட்டாலே நம்மளுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ எஜுகேஷன் தான் மெயின் ஃபோக்கஸ். குழந்தைகளுக்குரிய எஜுகேஷன் தான் எங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே படித்தீங்க, வளர்ந்தீங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் படித்தது மயிலாப்பூரில், வளர்ந்தது படித்தது எல்லாமே மயிலாப்பூரில். பிஎஸ் ஹை ஸ்கூல், பெரிய பெரிய மேதைகள்லாம் படித்த ஒரு இடம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணேன். சரி, லாவும் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இவ்வளோ படிப்பு படித்து, அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் இப்போ லா பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஒரு வென்ச்சர், அதாவது சோஷியல் சர்வீஸில் ஈடுபடுற வென்ச்சர் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? வென்ச்சராகவே நான் நினைக்கல. இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இது நேச்சுரலாகவே இது பண்ணணும். டே டு டே ஏதாவது ஒரு டைம் நமக்கு என்ன அலாட் பண்ணிட்டு, மோஸ்ட்லி நான் பார்த்தது நிறையா ஹோம்ஸ் போய் பார்த்தேன். ஒரு 2003 ஆன்வர்ட்ஸ் போய் பார்த்தேன். 13ல் ஒரு 195 ஹோம்ஸ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் போய் பார்த்துட்டு, அதில் ஒரு 60 கிட்ஸை இந்த மாதிரி அருள் இல்லம்ன்ற ஒரு இடத்துல பார்த்துட்டு, அவங்களுக்கு தேவையெல்லாம் நல்லா பேஷனாக பண்ணக்கூடிய ஆளுங்களாக இருக்காங்க. ஆனால் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் கிடையாது. ஏன் நம்ம இந்த ஹோமை நம்ம ஃபுல்லாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு 2013ல் மேஜராக இதில் இன்வால்வ் ஆனது. லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் மேஜர் இன்வால்வ்மெண்ட் இந்த இடத்துல. ஓகே, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸை நிறைய பேர் சேவைன்னு சொல்கிறாங்க, ஆனால் கடமையாக நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எந்த விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க? உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஸோ ஃபேமிலி எல்லாம் எவ்ரி டைம் ஒன்றுமே எல்லாமே இருக்கும். இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ பண்ணுறியே, இவ்வளோ இதுக்கு அப்படின்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். இது நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு அவங்களும் உணர்ந்து அவங்க டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ண. பொண்ணும் சரி, ஒய்ஃப் அண்ட் மை மதர், எவ்ரிபடி இஸ் பிஹைண்ட் மீ இந்த டேர்ம்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், மேஜராக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேஜராக இதை இனிஷியேட் பண்ணது. நிறைய பேர் இப்போது ஒர்க் பண்ணுறவங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வாட்ஸ்அப் கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு இல்லை உங்களுக்கு. ஸோ குரூப்பில் டக்குன்னு பேசும்போது பண்ணிடா அப்படின்ற மாதிரி பண்ணி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துல ஹெல்ப் பண்ணி இதை எனக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ 98ல் ஆரம்பித்த ஜேர்னி இன்னி வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ, ஒரு 2 டெக்கேட்ஸை தாண்டி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். எமோஷ்னல் நீட், அப்புறம் பொருள் சார்ந்த விஷயங்கள் தேவை இருக்கும். இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ அந்த ஹோமை இதான் பெஸ்ட்டு ஹோம், நல்ல வழிமுறைகள், சொல்லிக் கொடுக்குற முறைகள் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. அந்த ஹோமை இப்போ ஒரு 100, அந்த 60 இருக்காங்க. அந்த ஹோமை ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாமே அந்த ஹோமில் கொடுக்குறாங்க. அது ஸோ அதில் அவங்க தான் பெனிஃபிஷரின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் அவங்க சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் எல்லாரும் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு விஷயமும்
அவங்களோட ட்ரைனிங்கும் இருக்கும், நம்மளோட ட்ரைனிங்கும் இருக்கும். ஆனால் ஹோம்ன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாத ஒரு கொடுக்கணுன்றது தான் ஆசை. நம்ம பசங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க வரும்போதையும் போகும்போதையும் சைன் பண்ணிட்டு போகணும் அப்படிலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து வேறு மாதிரி ஒரு மெத்தடில் எலக்ட்ரானிக்காக அப்படியே ஸ்வைப் பண்ணால் அப்படியே போனால் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃபீலே இல்லாமல் அந்த ஹோமில் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கணுன்றது தான் என்னோட கோல். ஸோ உங்களோட இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குற விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? உங்களுக்கு தகவல் கிடைக்குமா, இல்லை வந்து எப்படி உங்களுக்கு அவங்க வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க? இது வந்து யாராவது ரோட்டில் இருக்கிற குழந்தைங்களும் அப்படின்னா எதுவுமே வந்து கார்டியன்ற இல்லாமல் இருக்காது. ரோட்டில் அப்படின்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி அவங்கள உடனேவே கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்து அவங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் 2 பேருமே கைட் பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடணும். குழந்தைகள் காப்பகத்தில் வந்து 5 வயசுலேருந்து மேலே இருக்கலாம். ஓகே, அவங்கள வந்து அவங்க கார்டியன் மூலிமா வருவாங்க. அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, தாத்தா இல்லை வந்து அவங்க பெரியப்பா யாராவது கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணி முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள பண்ண உடனே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்காங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம டாப் டு பாட்டம் நம்ம பார்த்துக்கிறது அவங்களோட. அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து இதுதான் படிக்கணும், நீ உடனே வேலைக்கு போகணுன்றதெல்லாம் கிடையாது. படி படி படி, எவ்வளோக்கு படித்து நீ அறிவு வளர்த்துக்க முடியுமோ வளர்த்துக்கோ. ஓகே, அப்படின்றது தான் வந்து இதோட. ஓகே, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷனும் இல்லை என்ஜிஓவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அது எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓல்டேஜ் ஹோம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நிறைய. நீங்கள் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவாக வந்து எஜுகேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஒன்றும் இல்லை, ரிசோர்ஸ் தான். நீங்கள் பண்ணுறது ஒன்று டைம், உங்களோட இது உங்களுக்கு ஏற்ற அதுக்கு ஃபினான்ஸ் சப்போர்ட்டு எல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் உங்களால் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு இல்லை மென்டலி ரிட்டார்டரை சப்போர்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஓல்டேஜ் ஹோமை சப்போர்ட் பண்ணலாம், எல்லாமே இருக்குது. அதெல்லாமும் ஆசை இருக்குது. அதனால தான் எஜுகேஷன் ரெண்டு ஆசையும் இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆசையும் இருக்குது. ரெஸ்பெக்ட் ஹோம், அதுக்கு பேர் வந்து ரெஸ்பெக்ட் ஹோம்னு வச்சேன், ஓல்டேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது ஃப்யூச்சரில் இருக்குது. ஆனால் இப்போது எனக்கு இருக்கிற டைம், ரிசோர்ஸு, ஃபினான்ஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சது வந்து எஜுகேஷன். அதுதான் ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஹோமை லாஸ்ட் இயர் முடிச்சு அந்த ஹோமில் கேட்டது எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும். ஓகே, முன்னாடி இருந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பார்க்கவே முடியாத ஒரு இடம், யாராலையுமே அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்மார்ட் ஹோம்னு ஒன்று கட்டி இப்போ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ரிசோர்ஸ் தான், டைம் அண்ட் ரிசோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து மேஜர் சேலஞ்ச். ஓகே, ஒவ்வொரு பெனிஃபிஷரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அப்படி வந்து நேரடியாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, மறைமுகமாக அதாவது இன்டைரக்டாக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? பெனிஃபிஷரின்னு நம்ம சொல்கிறது தான் அங்கே இருக்கிற குழந்தைகள். ஸோ வாலண்டியர்னு சொல்கிறது நம்மளுக்கு கூட சப்போர்ட் பண்ணி யாராவது போய், ஸோ எங்களோட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாலண்டியராகவும் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் மேப் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. டோனர்லாம் D1, D2, D3 அப்படின்ற மாதிரி, பெனிஃபிஷியர்லாம் B1, B2, B3 அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு மேப் பண்ணோம். ஒரு வாலண்டியர் ஒரு குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுத்து பண்பு, அன்பு எல்லாமே அந்த அவங்களுக்கு அந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட், அவங்களுக்கு எல்லாம் தேவையானது இப்போ எல்லாம் கிடையாது. மாசா வந்து எல்லாமே வந்து ஃபுட்டு, அவங்க இருக்க இடம், உடுத்த உட, அப்புறம் வந்து படிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பண்ணிடுறோம். ஆனால் அந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் பேசும் போதையோ, ஒரு சின்ன ஒரு கை குலுக்கும் போதையோ, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் தான் வந்து எதிர் இண்டிவிஜுவலாக நம்ம போகும்போது. என்னால் ஒரு வாரத்தில் டெஃபினட்டாக ஒரு சாட்டர்டே சண்டே டெஃபினட்டாக அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். அதே சமயத்தில் வந்து வாலண்டியர்ஸாகவும் ஃப்ரெண்ட்ஸும் போவாங்க. ஸோ இப்போ கணக்கு இப்போ ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா போய் சொல்லிக் கொடுப்பாங்க. 10th வந்துடுது, 12th வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்கவும் செய்வாங்க பசங்க. ஓகே, சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து மோஸ்ட்லி ஸ்கூலில் இருப்பாங்க, அப்புறம் வீட்டில் இருப்பாங்க. இப்போ பேரண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டீச்சர்ஸோட ரிலேஷன்ஷிப். இப்போது ஆஸ் அ பேரண்டிங்காகவும் டீச்சர்ஸ் வந்து இங்கே வந்து ரோல் ப்ளே பண்ணுவாங்க. சில டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு உண்டான தேவைகள், அவங்களுக்கு உண்டான படிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது குழந்தைங்களுக்கு? ரொம்ப பெரிய விஷயம். பேரண்டிங் அப்படின்றது வந்து அங்கே அருள்தாஸ்னா ஐயா இருக்கார், அவர் தான் வந்து அது முழுக்க பார்த்துக்கிறார். குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு போடணும், எந்த குழந்தை எவ்வளோ சாப்பிடும் அப்படின்றதுலேருந்து அவருக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நம்மளால் அந்த ரீச் கூட பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு லிட்டில் பிட் சப்போர்ட் தான், அதுதான் பெரிய விஷயமே அந்த இடத்துல. அப்போ தான் படிக்கிறது, அதோட கண்ணீர், அது அழுக, அவங்களோட இது எல்லாம் அந்த 18 வயசு வரைக்கும் இருக்கிற ட்ராமா இன்க்ளூடிங் லவ், ஒரு எல்லா ப்ராப்ளத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ஐயா அங்கே ஹேண்டில் பண்ணுவார். அதுக்கேற்ற கேர்ளுக்குன்னு வந்து வார்டன்ஸ் இருக்காங்க.
ஓகே. இப்போ பாய்ஸ்க்குன்னு சொல்லிட்டு வார்டன்ஸ் இருக்காங்க. ஆனால் வார்டன் மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு பாச பிணைப்போட அந்தந்த அக்கா தங்கைகள் அந்த உறவோடு தான் அங்கே வந்து இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு எல்லாமே. சரி, ஓகே. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கேம்பெயின்ஸ் பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கேம்பெயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸை பற்றி எதாவது சொல்ல முடியுமா? ப்ராஜெக்ட்னா வந்து மெயின் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ண ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மைண்டில் இருந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்மார்ட் ஹோம். ஸ்மார்ட் ஹோம்னு ஏன் பேர் வச்சோம்னா இது வந்து நார்மலாக இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்த. அந்த எப்படின்னா ஒரு நைஸ் பில்டிங் எப்படி இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு பில்டிங், ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் ஆன பில்டிங், ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க ஒன்றுமே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நம்ம வீடு எப்படியோ ஒரு எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் மிஷின்னு, இப்போ லிஃப்ட் போடணும் சோலாரு போடணும்னு நினச்சிட்டு இருக்கோம் இப்போது. அந்த மாதிரி வந்து இட்ஸ் அ மேஜர் ப்ராஜெக்ட். ஒவ்வொரு ஸ்மார்ட் ஹோமும் ஒரு 200 பேரை படிக்க வைக்கும் 15 வருஷத்தில். ஓகே. எனக்கு வந்து ஒரு 25 ஸ்மார்ட் ஹோம் கட்டி முடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. 5000 பேருக்கு வந்து எஜுகேஷன், இது 15 வருஷத்தில் முடிக்கணும்னு ஒரு கோல் வச்சுருக்கேன். ஓகே. இப்போ உங்கள் கூட இருக்கக்கூடிய பசங்க குழந்தைங்க வந்து படித்து நாளைக்கு வெளியில் போய் ஒரு நல்ல வேலையிலிருந்து அவங்க வந்து ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, எவ்வளோ தூரம் அவங்க வந்து அவ்வளோ அதான் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். நம்ம எவ்வளோ பொறுப்பாக வாலண்டியராக பண்ணணுமோ உங்களோட பொறுப்பு அதுக்கும் மேலே. நாளைக்கு ஒரு சின்ன விஷயம் எனக்கு வேண்டாம், ஆனால் நீங்கள் ஒரு 10,000 ரூபா அங்கேருந்து அங்கிள் இந்தாங்க 10,000 ரூபா உங்களுக்கு நான் சம்பாதிச்சு நீங்கள் அமிச்சேன்னு சொன்னால் அந்த 10,000 ரூபா பெருசு கிடையாது. அந்த அன்பு பாசம் அது வருது அந்த பேங்க்கில் வந்து ஓ சந்தியா படித்து எனக்கு 10,000 ரூபா கொடுக்குறா அப்படின்ற ஒரு இன்பம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க கொடுக்கணும்னு நான் ஆசைப்படல, ஆனால் அவங்கள பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இப்போது ஒவ்வொரு நாளும் பேசும்போது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. மேஜராக வந்து கேர்ள் சைல்டு தான் அங்கே. சரி, அவங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்துட்டுருக்கோம். ஓகே. வாலண்டியரிங் அதே மாதிரி டொனேட் பண்ணுறது, அதாவது அது வந்து ஆப்ஷனலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ வந்து வாலண்டியரிங் வந்து இப்போது இந்த ஜென்ரேஷனில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வாலண்டியர் பண்ணுறாங்க, அதே மாதிரி டொனேட் பண்ணுறாங்க, முடிந்த உதவியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த 2 விஷயமும் வந்து எப்படி நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ வந்து அவங்களே பார்க்குறாங்க. சில பேரால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, நான் என்னால் காசாக ஸ்பெண்ட் பண்ண முடியல, நான் டைமாக ஸ்பெண்ட் பண்ணி தரேன் அப்படின்றாங்க. சில பேர் காசாக கொடுத்துறேன் எனக்கு டைம் கிடையாது அப்படின்றது தான் இப்போது 2 கேட்டகரி. ஆனாலும் அவங்கள வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து விருப்பம் இருந்து பண்ணால் தான். இப்போ இது பெரிய மேஜர் கேம்பெயின்லாம் கிடையாது, ஒரு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். இவ்வளோ என்னோட ஃபுல் இன்வால்மெண்ட்டு ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச உதவியை செய்யலாம். எதர் சிடிஎஸ்லேருந்து பசங்க வராங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு காலேஜ் குழந்தைங்க, காலேஜ் கிட்ஸ் எல்லாருமே வந்து தே வாண்ட் டு டூ சர்வீஸ். ஓகே. அந்த ஆட்டிடியூட் டெஃபினட்டாக வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. இப்போது டொனேட் பண்ணுறவங்க ஒவ்வொரு லொக்கேஷன்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர் பண்ணுவாங்க. அந்த டொனேட் பண்ணுறவங்கள நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? டொனேட் பண்ணுறவங்க அவங்கள வந்து ப்ரொஃபைல் பண்ணணும்னு ஒரு ஆசை. டொனேட் பண்ணுறோன்னா இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன எல்லாம் க்ளோஸ் சர்க்கிள், ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஒரு இது வடா போடான்னு சொல்கிற லெவலுக்கு வந்து எல்லாமே அவங்க தான் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மேஜராக பேக்ரவுண்டில், ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஸ்மால் லெவலில். சப்போஸ் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. இப்போது டொனேட் பண்ணுறதை வந்து கரெக்டாக அந்த பெனிஃபிஷரிக்கு போகுதுன்றதை நீங்கள் எப்படி என்ஷூர் பண்ணுவீங்க? இப்போது வந்து அந்த 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 ஹோமில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்றதே எனக்கு முழுக்க தெரியும். அந்த அந்த ஹோமில் வந்து முதல்ல வாடகை கட்டியிருந்தோம், இப்போ ஸ்மார்ட் ஹோம் கட்டி முடித்த உடனே இப்போ அது வாடகை கிடையாது, நம்மளே வாங்கி குழந்தைங்களுக்காக கொடுத்தாச்சு அது. ஸோ அந்த வாடகை ஒரு மேஜர் எக்ஸ்பென்ஸ், ப்ரொவிஷன் சாப்பாடு ஐட்டம் அது ஒரு மேஜர் இது, எலக்ட்ரிசிட்டி, ஸோ எல்லா இதுவும் தெரியும். ஸோ மாதம் இவ்வளோன்றதை வந்து நான் எடுத்து வச்சுருவேன். ஓகே. ஸோ இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டொனேஷனாக வருதா வரலையா அது நெக்ஸ்ட் ஸ்டெப். பட் இந்த மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அவங்களுக்கும் அங்கே வரும்போது, தட் இஸ் அங்கே வருவாங்கள்ல, அங்கேயே வந்து பார்ப்பாங்கள்ல, அப்பயும் வந்து சில பர்த்டே சில இது அப்போ கொடுத்துட்டு போவாங்க அது. ஸோ இதனால் அதுவும் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இப்போது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். அதாவது ஒரு பெனிஃபிஷியரி போய் ஒரு விஷயம் அடையிறதுக்கு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இருக்கணும். இந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. எப்படி நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, யார் அவங்க பேரண்டிங் எப்படின்ற மாதிரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இஃப் யூ வாண்ட் டு பெருசாக இதை வந்து இன்னொரு 25 பண்ணணும் அப்படின்னா கரண்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பொறுத்த வரைக்கும் என்னோட
டைரக்ட் சப்போர்ட்னா வந்து வித் லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மேஜர் சப்போர்ட் ஃப்ரம் மீ இப்போ பண்ணிட்டு அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. டெஃபினட்டாக ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு 4 வாலண்டியர் நான் எடுத்துக்கிறேன், இந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், இந்த குழந்தைய நான் இது பண்ணிக்கிறேன், இது சப்போர்ட் நான் பண்ணிக்கிறேன், கிளென்லினஸை நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து காலேஜ் போகும்போது அவங்கள நர்ச்சரிங் அதை நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. நீங்கள் இங்கேருந்து மேலே போகணுன்னா இன்னொரு 25 ஸ்மார்ட் ஹோம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அது இன்னைக்கு ஒரு பெரிய குறைபாடு தான். நம்மளால் அதான் சொன்ன ரிசோர்ஸஸ் டைமும் ஷார்ட்டு, பணம் எப்படி வேணா வந்துடும் போயிடும், அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, நீங்கள் அடாப்ட் பண்ணுற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ், அதாவது 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க, இல்லை இதுக்கப்புறம் வந்து ஜாப்க்கு போகிறாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்களோட எமோஷ்னல் பாண்டிங்லாம் வந்து வார்டன்ஸோடையும் இல்லாட்டி வேறு சில வாலண்டியர்ஸோடையும் இருக்கும். முக்கியமாக வந்து கவுன்சிலிங் வந்து எப்படி அவங்களுக்கு கொடுத்து, அதாவது அவங்கள வந்து லைஃப்பில் ஒரு லீட் பண்ணுறதுக்கு, ஒரு நல்ல ஜாபை லீட் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் எப்படி கொடுக்கும்? அங்கே இருக்கிற வார்டன்ஸே வந்து சோஷியல் ஒர்க் பண்ணவங்க தான். அவங்களும் அந்த பேஷனும் இருக்கணும், படிப்பறிவு ஒண்டி போகிறாது, அந்த பேஷனோட அந்த படிப்பறிவு. அவங்க வந்து கவுன்சிலிங் ப்ரொஃபஷனல்ஸும் இருக்காங்க அங்கே. அவங்களும் அவனை பிடிச்சி வந்தவங்க எல்லாருமே, இதை மாதிரி வரணும் அப்படின்னு பிடிச்சி வந்தவங்க. அவங்க ப்ராப்பராக அது பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் இட்ஸ் அ வெரி வெரி டைசி கொஸ்டின். அது என்னென்னா வந்து சில என்னென்ன எமோஷன்ஸும் இருக்கும், ஸோ மல்டிபிள் எமோஷன்ஸ் இருக்கும் அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த இடத்துல ரெகுலராக. சில பேசும்போது, சில அப்படியே சாப்பிடும் போது பேசும்போது, லஞ்ச் ஆன் பேசும்போது, இப்படியே ஆன் த ஜாப் தான். நம்ம வீட்டில் இல்லடா போர் அடிக்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். நம்ம வீட்டு பசங்க மாதிரி தான், சும்மா உட்கார வச்சு போர் அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அது எங்களுக்கு அந்தந்த வயசு, அதோட கஷ்டமான வயசு வந்து அந்த டீன்ஸ். ஓகே, ஹவு டு மேனேஜ் திஸ் டீன்ஸ் ஆஃப்டர் 13 to 18, ஹவு டு வி மேனேஜ் திஸ். ஸோ அதை வந்து ஐயா அங்கே இருக்கிற அருள்தாஸ் ஐயா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பா ஸ்தானத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி புரிய வச்சு அவங்கள வந்து தற்காத்துக்கொள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க? ஸ்மார்ட் ஹோம் சொன்ன உடனேவே அங்கே ஒய்ஃபை இருக்கு. எல்லா பசங்களும் வந்து இப்போ வேற ஏதாவது ஒரு ஹோமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்டிவிட்டி இருக்காது, அவங்க லிஃப்டே பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க சிலதெல்லாம் இல்லை, அதெல்லாமும் இல்லாமல் பண்ண முடியாது. அவங்கள அக்சஸ் பண்ணுறதுக்கு படிப்புக்கு தேவை மேஜராக இப்போ வந்து சோஷியல் நெட்வொர்க் ஆகிடுச்சு. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஒய்ஃபை இருக்குது, ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங், ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ரூமும் இருக்குது. ஆனாலும் அந்த அவங்களுக்கு யாரும் சோஷியல் அக்கௌண்ட்டுன்னு கிடையாது, அந்த அக்சஸ் கொடுக்கல. பட் ஒய்ஃபைல அக்சஸ் பண்ணும்போது சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஒரு குழந்தையோட சர்வைவல் ஃபஸ்ட்டு, வாழ்வாதாரம், அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன், அவங்கள பாதுகாத்துக்கூடிய ஒரு இது, அப்புறம் டெவலப்மெண்ட். ஸோ இந்த 3 ப்ரொஃபைலில் வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ஓகே டெவலப் பண்ணிட்டு இது பண்ணுறோம். ரொம்ப டெஃபினட்டாக சேலஞ்சிங் டாஸ்க்கு தான். ஓகே, ரொம்ப வருஷமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது +2 வரைக்கும் இல்லாட்டி ஒரு காலேஜ் முடிச்சு ஜாப் போகிற வரைக்கும் உங்கள் இதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியோடையும் அதேமாதிரி வெளி உலகத்தோடய அந்தளவுக்கு மூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சோஷியலைஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி சொசைட்டியோட மிங்கிள் ஆகிறதுக்கு, சோஷியல் ஆகிறதுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க? எதுவுமே அவங்களுக்கு இல்லை, எல்லாரும் என் ஃப்ரெண்ட், அதுதான் வாங்கன்னு சொல்லுவேன் நான். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஆர் யாராக இருந்தாலும் இங்கே வாங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் எனக்கு பைசாவோ எதுவுமே சப்போர்ட்டே பண்ண வேண்டாம், அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தை ஹவ் ஆர் யூ, நீ எப்படி இருக்க, சின்ன சின்ன லாங்குவேஜ், இங்கிலீஷ் தான் இல்லைன்னு சொல்ல, பட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேரை பார்க்கறதுக்கு இவங்களுக்குலாம் தேவைப்பட்டது. இப்போ வந்து கவர்மெண்ட்டும் வந்து ரொம்ப நீங்கள் வந்து வெளியில் கூட்டணும்லாம் போக முடியாது, அவங்கள நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நான் பீச்சுக்கு கூட்டின்னு போகிறேன், இல்லை நான் வந்து இது பண்ணுவேன், அது கரெக்ட். இன் அ வே கவர்மெண்ட் சேஸ், நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட ஒன்றும் பெரிய பொறுப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பெரிய பெரிய பொறுப்பு, இது ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ அதுவும் மேனேஜ் பண்ணணும். எல்லாருமே இப்போ வர்றவங்கள கூட்டின்னு போகிறது மேக்ஸிமம். ஸோ அப்போ பேசும்போது அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறது, டான்ஸ் ஆட சொல்கிறது, ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட், மேபி தூர்தர்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்போஷர் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அதில் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, இப்போது உங்கள் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி நிறைய சொன்னீங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே இல்லை ஒவ்வொரு கேம்பெயினும் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபண்டிங் தேவைப்படும். இப்போ ஃபண்டிங்க்கு எப்படி நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறீங்க? See, basically I'm an engineer, I have an engineering consulting firm. So basically my resource is the first resource. Rather than fund, rising, அதெல்லாம் வந்து இன்னைக்கு very so basic I take care of the initial. ஆனால் மேஜர் கேம்பெயின் நான் சொல்கிறதோட பார்ட்டிசிபேஷன் சொல்லுவேன் நான். ஸோ ஐ பிரிங் இன் த பார்ட்டிசிபேஷன். ஸோ ஒரு நோன் பீப்புள், நம்மளுக்கு நோன் பீப்புளே ஒரு 1000 பீப்புள் இருப்பாங்க. ஓகே, அந்த 1000 பீப்புள் இஃப் தே கான்ட்ரிபியூட்,
ஈவன் 1000 rupees இன்னைக்கு வந்து ஒரு டின்னர் வந்து 1000 rupees ஆயிடுச்சு இன்னைக்கு. சும்மா ஒரு வீக்கெண்ட் போனால் 1000 இல்லாமல் வெளியே போக முடியாது, ஈவன் த நார்மல் ஃபேமிலி. ஸோ 1000 rupeesன்னு பண்ணாலே வி ஹாவ் அ பேஸ். ஸோ கேம்பெயின் பண்ணுறதுல பார்ட்டிசிபேஷன். ஸோ தே கம், தே பார்ட்டிசிபேட், தே டேக் கேர், இட்ஸ் தேர் ஓன் கிட். இப்போ ஜெயஸ்ரீ சாண்டி அப்படின்னு எடுத்தோன்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலே போகிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உணர்வு தான் இப்போது அட்டாச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர், அப்புறம் மேனேஜ்மெண்ட்டில் இருந்திருக்கீங்க, அப்போது லா படிக்கிறீங்க, இப்போது இந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி உங்கள் டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? டைம் எல்லாமே அதான் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட கம்பெனிஸ்லாம் ஒன் அதர் டைரக்டர் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட். அவர் பார்த்துக்கிறார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட பெரிய கம்பெனியில் இருந்தவர். ஸோ அவர் பார்த்துக்கிறார். இதுவும் வந்து அருள்தாஸ் ஐயா வந்து அருள் இல்லம், அருள்தாஸ் ஐயா மேஜராக எனக்கு நான் வந்து அங்கே போய் பார்த்து குழந்தைங்களோட அதை இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவைகள் ஏதாவது இருக்கா, ஃபண்ட் ரிக்குவயர்மெண்ட் இருக்கா, இதை தான் நம்ம பார்க்க வேண்டிய கடமை. ஸோ அந்தளவுக்கு லிமிட்டடாக. ஸோ கம்பெனி செப்பரேட்டு, மார்னிங் லா கோர்ஸ், திருப்பி போனால் ஆஃபீஸ் போயிட்டு மேஜர் வந்து என்னோட ஜாப் வந்து மோர் ஃபினான்ஸ் சப்போர்ட் பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கு. கண்டிப்பாக வந்து ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்றது நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. அதர் தட் உங்களோட ஹாபீஸ் இல்லை குழந்தைங்களோட இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? சரி, அங்கன்னா பேசிக்கலி ஐ ஆம் அ சிங்கர். ஸோ என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து ஐ வாஸ் சிங்கிங். தட்ஸ் மை ஹாபி, ஃபர்ஸ்ட் ஹாபி. ஐ வாஸ் சிங்கிங் இன் அ ட்ரூப். அதுக்கப்புறம் ராஜா சார்கிட்ட வந்து இளையராஜா சார்கிட்ட வந்து ஒரு 94லலாம் வந்து வாஸ் இது கோரஸ் அந்த மாதிரிலாம் பாடின்னு. தட்ஸ் மை பேஷன். அங்கே போனாலே வந்து குழந்தைங்களோட அந்த பாட்டு, அவங்களும் டான்ஸ் எல்லாமே நல்லா ஆடுவாங்க. ஒன்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் வரணும் அந்த இடத்துக்கு, எல்லாருமே வரணும், பார்க்குறவங்க எல்லாரும். ஸோ அவங்க வந்து அந்த ஒரு சிங்கிங், ஒரு கம்யூனிகேஷன், அவங்க டான்ஸு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஸ்பெண்ட். அண்ட் பிசைட்ஸ் தட் ஒரு எஜுகேஷன். நம்ம போனால் ஸ்ரீராம் அங்கிள் வந்துட்டார் அப்படின்னா ஒரு ஜாலி, அந்த ஐ எம் மோர் அ ஃபன் கேரக்டர் அங்கே அந்த ஹோமில். பிகாஸ் எவ்ரி டைம் எஜுகேஷன், எவ்ரி டைம் வந்து நீ படிச்சியா, அது ஒரு ஜஸ்ட் ஒரு என்கொயரி, அவ்வளோதான். மோர் எம்பத்தி அண்ட் எமோஷன்ஸ் தான் ஐ ஷேர் வித் தெம், ஸோ தட் தே ஆர் என்ஜாயிங் த டைம் வித் மீ. அதுதான் மோர் இம்பார்ட்டண்ட் எனக்கு. ஓகே, இப்போது எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெப்பன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து படித்து முடிச்சு நாளைக்கு லைஃப்பில் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு எஜுகேஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி அவங்களுக்கு நர்ச்சர் பண்ணி அவங்கள குரூப் பண்ணுறீங்க? அதுதான், இப்போ எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் வந்து அதான் அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஆனால் படிப்பு தான் படிப்பு. எப்படி பண்ண போகிறோம் நாளைக்கு? ஐ டாக் அபவுட் பிஸ்னஸ் வித் தெம் ஆல்சோ. எப்படி பண்ணலாம்? ஒரு சின்ன கடை ரிசர்ச் பண்ணுறேன், இங்கே வந்து நம்ம வண்டலூர்லேயே ஒரு கடை ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ராக்டிக்கலாக இதை பண்ணுறதுக்கு நீ என்ன படிக்கணும்? நீ இப்போ ஐஏஎஸ் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்வாங்க. ஆனால் ஐஏஎஸ் ஆகணுன்ற எதுக்காக ஆகணும், என்ன பண்ண போற, நாளைக்கு என்ன அதோட கோல் என்ன, அதை வந்து இன்கல்கேட் அதான் மெயின். அதுக்கு நான் இதை படிக்கிறேன் அப்படின்றதான் இப்போ வந்து மோஸ்ட்லி சொல்லி கொடுத்து பண்ணிட்டு இருக்கு. ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து உங்ககிட்ட பேசினது டைம் போனதே தெரில. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னீங்க. உங்களோட பணி சிறக்க பொதிகை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.